ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி மிகச்சிறப்பாக இருக்குங்க. ராசிக்கு பாக்கியாதிபதி அப்பல் கற்ற யோகர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, தான் வீட சார்ந்திருக்கிறாரு. கிரகணம் இருக்குது, 2 நாள் மட்டும் கவனமாக இருங்க. பிப்ரவரி 17, 18 இந்தியாவில் கிரகணம் தெரியாது, அதனால் கோயிலில் நட திறந்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயத்தில் நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிவராத்திரி வருது, பிப்ரவரி 15. சிவனாலயத்துக்கு போங்க, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. குலதெய்வம் கொடுக்கு பூஜைக்கு பொருட்கள் வாங்கிலாம் கொடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சக்கரை பொங்கல் வைங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் அடுத்து வருகிற நாட்களுக்கு உங்களுக்கு யோக பலன்களையும், யோக நாட்கள், யோக நம்பர்ஸ், லக்கி நம்பர்ஸ் அண்ட் லக்கி டேஸ் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சரியா சார், நான் இந்த லக்கணத்தில், இந்த ராசியில், இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், தசாபுத்தி நடக்கு, எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யலாம், பரிகார வழிபாடு, ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது இமேஜஸ் வேணுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் சொந்த கதையெல்லாம் கேட்க வேண்டாம். சரியா, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும், இமேஜில் அனுப்ப முடியாது. நான் சில ஃபோட்டோஸ் சொல்லுவேன். அதாவது சில சாமி படங்கள், சில மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இதெல்லாம் ஃபோட்டோஸ் தான் அனுப்ப முடியும், இமேஜஸ் தான் அனுப்ப முடியும். நிறைய பேருக்கு புரிய மாட்டேக்கு, நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்னாலே என்னையும் தெரிய மாட்டேக்கு. அது குறிப்பாக இந்த 60 வயது தாண்டினவர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு இல்லை, தெரியல சார், பட்டன்ஸில் தான் வச்சுருக்கிறாங்கிறாங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோனில் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க, கமெண்ட் பாக்ஸில் தான் சொல்ல முடியும். சரியா, ஓகே. வாட்டர் மேபி நான் கொஞ்சம் வழிபாடையும் சொல்கிறேன். அடுத்து வரைகிற நாட்களில் என்ன வழிபாடு பண்ணணும், அந்த முக்கியமான தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும், கஷ்டமெல்லாம் தீரும். ராசிக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்குது. ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நான், குப்பைமேடு கோபுரமாகும்னு. அதை நிறைய நேரில் பார்க்கல, பாருங்கள். சரியா, ராகு திசைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்கை வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன். ராகு திசை நடக்கிறவங்க எதுவும் சந்தேகம் இருந்தால் இதில் கேளுங்க. சரியா, தசாபுத்தியில் எதுவும் பரிகார வழிபாடு பண்ணணும்னா இதில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ராகு திசை உங்களுக்கு ஒரு 67 வயசு வரைக்கும் நடக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 67 வயசு வரைக்கும் நடக்கும். போராடும் உத்திராடத்துக்கெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போயிடும். சரியா, எப்படி இருந்தாலும் ராகு திசையை நீங்கள் கடந்து தான் ஆகணும். ரைட் நேரில் ராகு இப்போ சூரியனை பிடிக்கிறாரு. வருகிற 17ஆம் தேதி ஈவினிங் நடக்குது, 5 மணிக்கு மேலே கிரகணம் நடக்குது. ஸோ சூரியன் பிதிர்காரகன், கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள்லாம் கவனமாக இருங்க. அப்பா வழி உறவில் கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கிரகணம் நடக்கும்போது எங்கேயும் வெளியெல்லாம் போகாதீங்க, உள்ளூர்லேயே இருங்க. சில காரியங்களை பண்ணுங்க. ரைட் நேரில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் கிரகணம் இந்தியாவில் தெரியாது. கிரகணம் முடிஞ்சு மறுநாள் 18ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா, 18ஆம் தேதி என்ன கிழமை சார் வருது அதையே சொல்லிடுறேன். அதை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் கிரகணம். சரியா, 17/2/2026 ஈவினிங் நடக்கும். நீங்கள் 18ஆம் தேதி கோயிலுக்கு போயிருங்க. கிரகணம் ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஈவினிங் 8 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலாம். சரியா, குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போய்ட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா 18ஆம் தேதி நீங்கள் புதன்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு காரியத்தை பண்ணுங்கள். 2 நட்சத்திரம் முக்கியமாக, 3 நட்சத்திரம் போகணும். ஏன்னா கிரகணத்தில் சூரியன், சுக்கிரன், கேது 3 பேருமே இருக்கிறாங்க. ஸோ மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே தோஷம் இருக்குது. அதனால் 3 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கிரகணம் முடிஞ்சு நைட்லேயும் போகலாம், இல்லைன்னா மறுநாள் காலையிலும் போகலாம். கோயில் திறந்து தான் இருக்கும். ரைட் நேரில் இப்போ நம்ம பலனுக்கு வருவோம். பலன் நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கிரகணம் முடிஞ்சாலுமே அவர் இயல்பு நிலையில் இருக்கிறதுனால, சுப தொடர்பு, சுக்கிரன் புதன் தொடர்பு இருக்கிறனால நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்கும், சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க. சரியா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். எதுலேயும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கொஞ்சம் அடாமண்ட் இருந்தாலுமே, பிடிவாத குணம் இருந்தாலுமே அது பெருசாக அவங்களை பாதிக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பார்ப்பீங்க. போட்டி பந்தயத்தில் உங்களுக்கு லக்கு இருக்குது, பரிசு தொகை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட வாசல் திறக்கிறது. சரி, எப்போன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அதிர்ஷ்ட வாசல் திறக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியதானாதபடி சுபத்துவமாகி சுப வெட்டியை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் இருக்காது. கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும். உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றம் இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழி பங்காளிகள்லாம் நல்லா இருப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. பங்காளிகளோடலாம் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நல்லபடியாக வேலையை முடிப்பீங்க. கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக முடியும். அரசாங்க உத்தியோகம் எடுத்துருக்கிறவங்க, அரசாங்க விஷயத்தில் கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
நல்லாயிருக்கும், நிறைய சம்பாதிப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாயும் 18ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். பிப்ரவரி 18க்கு மேலே அவர் போய் ஒரு காம்பினேஷனில் சேருவார். ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சரியா, செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். கும்பத்தில் கிரகங்கள் அதிகமாக இருந்தாலே விடுபட்ட பொருட்கள்லாம் தெரியும். விட்டு போனதான் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எது விட்டு போயிருந்தோ அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இழப்பு இருந்துச்சோ அந்த இழந்த பொருட்களெல்லாம் இப்போ பெறுகின்ற காலம் உங்களுக்கு வந்துருச்சு. சார் அதை இவ்வளோ நான் சம்பாதிச்சேன், இவ்வளோ பணம் விட்டுப்பட்டு போச்சு, என் கடனெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இனிமேல் அதெல்லாம் ரிக்கவரி ஆயிரும். அப்படி என்னென்ன சம்பாதிச்சேன் சார், ஒருத்தனை கடன் கொடுத்தேன் அவன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் அந்த பணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 18க்கு மேலே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நேர்களே, சிறப்பாக தான் இருக்குது. பலன்கள் எப்படி சார் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன். அதிர்ஷ்ட நாட்களை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து பலன்கள் சொல்கிறேன், கடைசியில் அதிர்ஷ்ட எண்ணு சொல்கிறேன் நான். சரியா? அதுக்குண்டான வழிபாடு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன். மூலம், போராடம், உத்திராடத்துக்கு சொல்லுவேன். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்குது. சரியா? இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக சிவராத்திரி அன்றைக்கி குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா சிவனாலயத்துக்கு போங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தாய்வழி உறவு நல்லாயிருக்கும், தாய் தந்தை இணக்கமாக இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் அவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். யோக பலம் அதிகமாக இருக்கும். அற்புதமான சில காரியங்கள் நடக்கும். சரியா நேர்களே? ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு கோதுமையும் வெள்ளத்தையும் கலந்து கொடுங்க. இதை மட்டும் செஞ்சுருங்களேன். இந்த பிப்ரவரி இந்த மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி மாசி 1. இன்றைக்கி வீடியோ போடுறதில் பெருமைப்படுகிறேன். மாசி 1 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சூரியன் வராரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையை ஊற வச்சுருங்க. அது என்ன செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊற வைக்கலாம், இல்லைன்னா சனிக்கிழமை நைட்லேயே ஒரு கைப்பிடி கோதுமையை ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டுருங்க. காலையில் எந்திரிச்சோடனே நல்லா ஊறி நல்லா பொதும்பி போயிருக்கும். அதில் கொஞ்சம் போல் வெல்லம் போடுங்க. வெல்லத்தை போட்டு நல்லா பிசைங்க, நல்லா கூழாக பிசைஞ்சிரும். அதை அப்படியே பசுமாட்டு கொடுத்துருங்க. ஒரு வாழை இலையில் வச்சோ இல்லைன்னா ஒரு பித்தளை பாத்திரத்தில் வச்சோ கொடுங்க. பசுமாட்டுக்கு எப்போயுமே பித்தளை பாத்திரம் இல்லைன்னா வாழை இலையில் தான் கொடுக்கணும். எவர்சிலர் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த அர்த்தாத்மா சனி தாக்க அனைத்தும் தீரும். ராகு திசை நடக்கிற கெடுபல்கள் அனைத்தும் தீரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவாகும். சரியா? பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இணக்கமாக போங்க. ஏன்னா 5 கூடிய 2ஆம் இடத்துல உச்சமானாலுமே அவர் தனித்த செவ்வாயாக இருக்கிறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருங்க. யார்கிட்ட அதிகமாக பேச வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் கடல் கலந்தும் போவாங்க. சரியா? அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்கு சில செலவுகள் பண்ணணும். வாட்டர் மேபி தொலைதூர காரியங்கள் நல்லாயிருக்கும். சரியா? தொலைதூர காரியங்கள் என்ன, பிஸ்னஸ் தான். வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தாலுமே அடுத்தடுத்து சுப தொடர்புக்கு போகிறாரு. அதனால் மேற்படிப்பு படிக்கிறவங்க, மேற்படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். குறிப்பாக கட்டட கலை சம்மந்தப்பட்டவங்க, சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, இடம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே? இப்போ உங்களுக்கு அந்த யோக நாட்களை சொல்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் கடைரனும் பெறுது. மூல நட்சத்திரத்துக்கு 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிப்ரவரி 14 பிப்ரவரி 23 மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்தில் சார் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் வரும். இல்லைனா உத்தியோகத்தில் என்ன பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மூல நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அடுத்து போராட்டத்துக்கு சொல்வேன். பொறுமையாக கேளுங்க. மூல நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 14 பிப்ரவரி 23 2 நாட்கள் யோகமுள்ள பணப்புழக்கமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் பல வகையில் வரும். சரியா நேர்களே? நான் சொன்ன விஷயத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்தவர்கள் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்கள், டிவி சீரியல் சம்மந்தப்பட்டவர்கள், இயல், இசை, நாடகம், ஆடகம், ஆடல், பாடல் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வாசனை திரவியங்கள், கலைப்பொருட்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஜவுளி கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை, அதில் வேலை பார்க்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, என்டர்டைன்மெண்ட்
வேலை விஷயமாக இருக்கிறவங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். பட் வந்து வாட் எவர் மேபி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள துறை, வியாபாரம், தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நீங்கள் ஒரு திருமண மகால் வச்சுருக்கிறீங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். அது வாடகைக்கு விடுறது, அதுபோல் சில பேர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, கலை பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வரைவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்து வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக பிப்ரவரி 14, 23 மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பூராடத்துக்கு வந்து யோகமுள்ள பணம் வருவாய் உள்ள நாட்கள் வந்து பிப்ரவரி 15, பிப்ரவரி 24. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி உங்களுக்கு எந்த விஷயத்தில் சார் வரும்னா, அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசு சார்ந்தப்பட்ட காரியங்கள், அரசாங்கம் கமிஷன் கான்ட்ராக்டு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிக்கு நல்லாயிருக்கும். அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும். குறிப்பாக பவர் ஜெனரேஷன், மின்சாரம், காற்றாலை, நீர் மின்சாரம், நில மின்சாரம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். டர்பன் ஜெனரேட்டர் வேலை பார்க்குற நல்லாயிருக்கும். மில் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்தது, வேளாண் உற்பத்தி சார்ந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ போராட நட்சத்திரத்துக்கு வந்து 2 நாட்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. பிப்ரவரி 15, பிப்ரவரி 24. நான் சொன்ன வழியில் நல்ல லாபம் இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சப்பாத்தி கடை, புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஃபெர்டிலைசர், ரசாயனம் சம்மந்தப்பட்டவங்க, உரம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 16, பிப்ரவரி 25 இந்த 2 நாட்கள் யோகா நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சிந்தனையாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி செலவு வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்டது, சரியா உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம், பியூட்டி பார்லர் நிறைய சொல்லலாம். பியூட்டி பார்லருங்கிறது வந்து அழகு, சரியா. ஏன்னா சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கனால அழகும் நல்லாயிருக்கும், உணவும் நல்லாயிருக்கும். சந்திரன் 2 இதுக்கு வருவாருங்க மனித வாழ்க்கைக்கு. அழகு, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது, முக அலங்காரம், மேக்கப் போடுறது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான். அதுபோக நம்ம வயிற்றுக்கும் முகத்துக்கும் உள்ள கிரகம் சந்திரன் தான். வயிற்று பசி தீரணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். வயிற்று பசி தீரணும்னா அண்ணன் தானே, சாப்பாடு தானே, அதுக்கு வந்து சந்திரன் தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே வந்து யோக நாட்கள், பணம் வருகிற நாட்களை சொல்லியிருக்கிறேன். மூல நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 14, 23 நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், சரியா. மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 அடுத்து வருகின்ற நாட்களில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். அடுத்து வந்து போராட நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 15, 24 நீங்கள் வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணணும். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அடுத்து வந்து உத்திராடம் பிப்ரவரி 16, பிப்ரவரி 25 நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு, அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் லக்கி நம்பர் என்ன சார் அப்படின்னோம்னா, இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த லக்கி நம்பரை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. இது வந்து கோச்சாரத்தில் உள்ளதான், கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன். இது போக உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு, தசா புத்தியில் உங்களுக்கு நல்லா மாறுபடும், சரியா நேர்களே. அது வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ ராகு திசை நடக்குது. ராகு திசையில் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, ராகு திசையில் சில புத்திகள் நல்லாயிருக்கும். ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி, இதிலெல்லாம் நல்லாயிருக்கும். லக்கண ரீதியாக நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ராகுனா 4ஆம் நம்பர், புதன் புத்தினா 5ஆம் நம்பர். ஸோ 4, 5, 9ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். அதில் என்ன அந்தரம் நடக்கு, ராகு திசை புதன் புத்தி, சுக்கிர அந்தரம் நடக்கு அப்படின்னா ராகு சுக்கிரன் ப்ளஸ் புதன். ராகுக்கு 4ஆம் நம்பர், புதனுக்கு வந்து 5ஆம் நம்பர், சுக்கிரனுக்கு 6ஆம் நம்பர். ஸோ 4, 5, 9, 9, 6, 15, 1, 5, 6. ஸோ 6ஆம் நம்பர் எடுத்துக்கலாம், சரி. அந்த 6ஆம் நம்பருக்கு நீங்கள் ஃபேவரட்டாக நீங்கள் ஃபோன் வாங்கிக்கலாம், காருக்கு வச்சுக்கலாம். ஏன்னா தசா புத்திங்கிறது 18 வருஷம் நடக்கும். ஸோ ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த 18 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த தசாநாதனுக்கு ஏற்ற நம்பரை தான் வாங்கணும். இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா 4ஆம் நம்பர் தான் உங்களுக்கு ஃபேவராக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ராகுனாலே 4ஆம் நம்பர் தான். 4ஆம் நம்பர் பிரித்து போடலாம் அப்படின்னா 13, 22, 40, 31, சரியா. இப்படி பிரித்து போட்டுக்கலாம். அந்த கூட்டுத்தொகை வந்து 4ன்னு வரணும். ஸோ ராகு திசை நடக்கிறவங்க 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் ராகு வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, எந்த இடத்துல இருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு கைட்லைன்ஸ் தான். நான் வந்து இந்த இதை செய்யலாம் அப்படி தான் சொல்லுவேன். அந்த செய்கிறத எப்படி செய்யணும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கிழக்கு பக்கம் போங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். கிழக்கு பக்கம் போகலாம், சக்ஸஸ் ஆகும், அப்படி தான் சொல்ல முடியும் என்னால். ஆனால் கிழக்கு பக்கம் போகும்போது அந்த பாதை எப்படி இருக்குது, பாதையில் வந்து ரோடு எப்படி இருக்குது, குண்டு குழிமாக இருக்கா, சேறு சகதியமாக இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, சரியா. இந்த ராசி பலன்கள் சொல்கிறவங்க
மற்ற விஷயம் பொது வழியில் சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. சில பேர் வந்து வேத ஜோதிடத்தை படிக்காமே சொல்லிடுவாங்க. நம்ம போதி ஜோதிடத்தில் எப்போயுமே அப்சர்வேஷன் பண்ணி தான் சொல்லுவோம். சரியா? நாள் நட்சத்திரம் அந்த அமைப்பு எல்லாத்தையும் பார்த்து தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்றும் மாறுபடும். அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை, மேக்சிமம் என்னால் எவ்வளோ தூரம் அந்த கோச்சாரத்துக்கு பலன்களை எடுக்க முடியுமோ அதை தான் சொல்லுவேன். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகம் தான் ரொம்ப மெயின். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சாதக பாதங்களை வந்து சரி செய்கிறது வந்து ஜனன ஜாதகம் தான். அதுலேருந்து என்றைக்கும் மாறுபாடு கிடையாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவர் சொல்லிட்டாரு நான் அப்படி செய்கிறேன்னு அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறது தான். சரியா? அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ராகு திசை நடக்கிறவங்க 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். அதுபோக மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் 4ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 4, 31, 13, 22, 40 இது மாதிரி நம்பர் எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 4ஆம் நம்பர் வர மாதிரி. வழிபாடு, எனக்கு அதிர்ஷ்ட எண் வேலை செய்யணும் சார், நான் ஒரு அதிர்ஷ்ட எண்ணில் வந்து சார்ந்து இருக்கிறேன், அந்த அதிர்ஷ்ட எண் வேலை செய்யணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் காளியம்மனை வழிபாடு பண்ணிக்கணும். காளியம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். காளியம்மனை நினச்சிக்கணும். ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் ஒவ்வொரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்துக்கு அந்த நம்பருக்கு அந்த தெய்வம் தான் துணை புரியும். சரியா? இதெல்லாம் வந்து இதுக்காக தான் நான் வீடியோ தொடர்ந்து போடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். குழந்தைக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி குழந்தைக்கு வந்து அப்படி முழுசாக கொடுத்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். அதுதான் ஃபீட் பண்ணது அப்படிம்பாங்க, ஃபீட்பேக் அப்படிம்பாங்க. உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறதே எதுக்குன்னா, ஏதோ இதை கேட்குறவங்களுக்கு ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு சாதகம் நடக்கும். மற்றவங்களுக்குலாம் தசாபுத்தி படி தான் நடக்கும், ஜாதக ரீதியாக நடக்கும். சில பேருக்கு மேட்சிங் ஆயிரும். ஜாதக லக்கண தசாபுத்தியும் கோச்சாரமும் மேட்சிங் ஆகும், கோயின்சைட் ஆகும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஜனன ஜாதகத்திலே கும்பத்தில் சுக்கிரன், புதன், ராகு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும். இது ஒரு உதாரண ஜாதகம். ஜனன ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கோ அதே கட்டத்தில் கோச்சாரத்தில் நடைமுறைக்கு வந்து கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அது நல்ல வீடாக இருக்கணும். சரி, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். பட் 100க்கு ஒரு 50% நல்லபடி நடக்கும். சரியா? இப்படி தாங்க சொல்ல முடியும். உங்களை திருப்திப்படுத்தணும்னு நான் வீடியோவே போட முடியாது. உங்களை திருப்திப்படுத்த நான் சொல்லவே முடியாது. அதனால் தயவுசெய்து திருப்தியை வந்து மனசளவில் எடுத்துக்கோங்க. எல்லா நேரம் திருப்திப்படுத்துகிற மாதிரி வீடியோ போடவே முடியாது. அப்படி ஒருத்தர் திருப்திப்படுத்துகிற மாதிரி வீடியோ போடுறாருன்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உள்ளதை தான் சொல்ல முடியும். ஓகே, இதுக்கு மேலெலாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையும் இல்லை. உள்ளதை தானே சொல்ல முடியும். சரியா? நேரில் இருந்தால் தானே வரப்போகுது, இல்லைன்னா வராது. அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு வந்து சார் எந்த நம்பர்னு பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் புதனுடைய அனுக்கிரம் தான். ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போங்க. இல்லைனா வீட்டில் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள், கூடுதல் சிறப்பாக இருக்கும். நான் 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அந்த லக்கி டேக்ஸுக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், லக்கி நம்பருக்கு ஒரு வழிபாடு பண்ணியிருக்கிறேன். ரெண்டையும் சைமில்டேனியஸாக பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். எதையும் பண்ணால் தான் கிடைக்கும். சும்மா எதுவும் பண்ண மாட்டேன், என்ன அப்படியே ஊரை சுற்றுவேன், அதை மட்டும் வாங்குவேன், எனக்கு உடனே கோடிகள் கிடைக்கணும், எனக்கு அவன் சொத்து வரணும், இவர் வரணும், அதை வரணும், எதுவும் வராது. மெனக்கிடணும், மெனக்கிட்டு செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. சரியா? அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நடக்குமா நாராயணா நடக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது மனித வாழ்க்கமாக தான். ஒரு அடி எடுத்து வச்சா தான் 10 அடி வைக்க முடியும். 10 அடி வச்சா தான் கொஞ்சம் தூரம் போக முடியும். தூரம் போனால் தான் இலக்கை அடைய முடியும். சரியா? சும்மா உட்காந்த இடத்துலையே இன்னும் சங்கரா போட்டுட்டு இருக்க முடியாது. அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். ஸோ 5னா 14 எடுத்துக்கலாம், 41 எடுத்துக்கலாம், 23 எடுத்துக்கலாம், 32 எடுத்துக்கலாம், 50 எடுத்துக்கலாம். இந்த கூட்டுத்தொகையில் எடுத்துக்கோங்க. புதனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இல்லைன்னா ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். புதனை டியூன் பண்ணணும்னு என்ன, ஏழை மாணவர்களுக்கு உதவலாம், படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணலாம், புஸ்தகங்கள் படிக்கலாம், பெருமாளுடைய கீர்த்தனைகள், பகவத்கீதை, விஷ்ணு புராணம், பக்த புராணம், பகவத் புராணம் எல்லாத்தையும் படிக்கலாம். கொஞ்சம் படிக்கணும், வயதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். இப்போ ஒரு 25 வயசில் இருக்கிறவரெல்லாம் பகவத்கீதை படிக்க மாட்டார், 50 வயசில் இருக்கிறவர் படிப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 25 வயசில் இருக்கா, பூராட நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா, பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். லட்சுமி நாராயணா போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து 7ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் மிகச்சிறப்பான நம்பர் தான். கணபதியோட நம்பர், பிள்ளையாரோட நம்பர், கேதுவின் நம்பர். நீங்கள் வந்து பக்த கணபதி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய படம் அனுப்பியிருக்கிறேன். தனுசு ராசிக்கு வந்து பக்த கணபதி 100கணக்கான பேர் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. 1000 கூட சொல்லலாம், 1000கணக்கான பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன். ஏன்னா அனுப்பினவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால் இந்த பக்த கணபதி படம் வேணுங்கிறவங்க வாங்குங்க, அதை பூஜை பண்ணுங்கள். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்களும் பக்த கணபதி படம் வழிபாடு பண்ணணும். ராசிக்கு உண்டான கணபதி பக்த கணபதி. ஸோ அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் நம்பர்னால் என்ன, 16, 25, 52, 34, 43, 70 இப்படின்னு வரும். அந்த கூட்டுத்தொகை உயிர்மை எண் வந்து 7ன்னு பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து கோச்சார ரீதியாக ஒரு கைடு லென்ஸாக தான் கொடுக்குறேன்.
சரியா? ஒரு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக தான் சொல்கிறேன். சரியா? இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுபோக வந்து சில பேர் கேட்டாங்க, சார் அதிர்ஷ்ட நிறம் எவ்வளோ சார் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா அதையும் நான் சொல்லி உங்கள் வீடியோ நிறைவு பண்ணுறேன். மூல நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க வந்து கலர் கலராக போட்டுக்கலாம். மூல நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகிற நாட்கள் பிப்ரவரி 23 வரைக்கும் சொல்கிறேன் நான். இன்னும் நாள் நிறையா இருக்குது, இன்னொரு 10 நாளைக்கு சொல்கிறேன் நான். கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், நிறைய கலர் கலந்தது. சரியா? ஷர்ட் போட்டுக்கலாம், டிசைன் உள்ள ஷர்ட் போட்டுக்கலாம். பூராட நட்சத்திரம் க்ரீன் போடுங்க, லைட் க்ரீன். சரியா? க்ரீன் ஷேடாக உள்ளது போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திராடம் வந்து என்ன போடணும்? உத்திராடம் வந்து சிவப்பு கலர், இளம் சிவப்பு போட்டுக்கலாம். சரியா? நீங்கள் போடுற சட்டையில் இளம் சிவப்பு வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர்லாம் எப்படி? அந்த அதிர்ஷ்ட கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன் நான். ராகு பகவானா கலர் கலராக போட்டுக்கலாம், புதனா பச்சை கலர் லைட்டாக போட்டுக்கலாம், கேதுனா இளம் சிவப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கேது வந்து ஒரு சிவப்பு தான், ராகு தான் கருப்பு, கேது வந்து இளம் சிவப்பு. விடியல் நிறம் ஆரஞ்சு இல்லைன்னா இளம் சிவப்பு போட்டுக்கலாம் கேது பகவான் ஆதிக்கத்துக்கு. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இளம் சிவப்பு, பூராடத்துக்கு வந்து பச்சை, மூலத்துக்கு வந்து டிசைன் ஏதாவது கலர் கலந்து போட்டுக்கலாம். 2-3 கலர் கலந்து உள்ள சட்டைகளை போட்டுக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த பக்த கணபதி படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிவிட்றேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த வருகிற நாட்களில் யோகத்தை கொடுப்பாரு, ராஜயோகத்தை கொடுப்பாரு, செல்வத்தை கொடுப்பாரு, செழிப்பை கொடுப்பாரு, பணப்பழக்கத்தை கொடுப்பாரு, சொத்து பொத்து பணத்தை கொடுப்பாரு. அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.